சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் கவலை அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் கவனமாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. சிரியாவில் கடந்த 4.5 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இதற்கிடையே IS தீவிரவாதிகளும் தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அந்நாட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். லெபனான் போன்ற நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் அடைவது, ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக இடம்பெயர்வது என சிரிய மக்கள் உயிர் பிழைக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். உள்நாட்டு போரின் போது சிரிய அதிபர் ஆசாத்தின் படைகள் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் மேற்கத்திய நாடுகள் சிரியாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தன. ஆனால் IS இயக்கம் சிரியாவில் தாக்குதலை விரிவுபடுத்திய பின் மேற்கத்திய நாடுகளின் இராணுவ நடவடிக்கைகளின் இலக்கு மாற்றப்பட்டது. இதற்கிடையே சர்வதேச நாடுகளுக்கு தெரியாமல் சிரிய ராணுவம் நடத்தி வந்த சரின் மற்றும் VX போன்ற நிறமோ சுவையோ இல்லாத பயங்கரமான ரசாயன ஆயுதங்கள் தயாரிக்கும் ஆலை ஒன்று கண்டறியப்பட்டது. இந்த ஆயுதங்கள் சிரிய பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட செய்திகளும் வெளியாகியிருப்பது கவலையளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரசாயன ஆயுதங்கள் குறித்து புகார் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். சிரியாவில் உள்ள ரசாயன ஆயுதங்கள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். இது குறித்து சர்வதேச கண்காணிப்பு அமைப்புகள் முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும். இருப்பினும் ரசாயன ஆயுதங்கள் குறித்து சிரியாவில் சர்வதேச அமைப்புகள் ஆய்வு நடத்துவதை அதிபர் ஆசாத் தொடர்ந்து எதிர்த்து வருகிறார். இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ரசாயன ஆயுதங்களை தீவிரவாதிகள் கைப்பற்றும் சூழ்நிலை ஏற்பட்டால் அது மேலும் பயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சமும் நிலவுகிறது. எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.